கொஞ்சம் காலம் தவமாயிடுச்சு. புத்தகம் உள்ள இருக்கு. நீங்க கேட்ட புத்தகம் எடுத்துருக்கேன். கொரோனா உடல் படிச்சு எழுதணும்னு நினைச்சேன். இது வந்து இங்கிலீஷ்ல கொரோனா ஆங்கிலத்துல ரெண்டுத்துமே நம்ம வெப்டிசியன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. போன புத்தக கண்காட்சியில. சரி, இது என்னோட 7வது புத்தகம். நான் மகிழ்ச்சி தனியா ஒரு நிகழ்ச்சி இதே இருக்க ஐயா புத்தகம் 2 இருக்கு. இது வாழ்வியல் சிந்தனை. இது 18வது. இது வந்து புதுசா பெரிய புத்தகம் பார்த்தா கூட இந்த வாழ்வியல் சிந்தனைகள் பெரிய மெடிக்கல் தான் இருக்கிறாங்க பாதிக்கு மேல. இது இப்போ புதுசா 5வது வந்து இது 10வது. அது தொடர்ச்சி அந்த 2 வந்து இதுதான் அண்ணா எப்படி மறுபடி வந்து அந்த 2 பேரும் சேர்றாங்க. அது ரொம்ப டீட்டெயில்டா எல்லாமே ஒவ்வொன்றுமே பதிவு பண்ணிட்டு வரோம். அதனால இது நல்லா இருக்கும். இதை அம்மாவை பத்தி எடுக்க பார்த்து வேற வருஷம் முக்கியம். அவர் தான் எப்போ கூட இருப்பாரு நிகழ்ச்சி. சொற்பம் இந்த புத்தகம் உங்க வாழ்த்தை படிச்சுட்டோம். அந்த வாழ்த்தை இந்த நிகழ்ச்சியில நானும் மகேஷ் அன்பில் மகேஷ் நீங்க உட்கார்ந்து படிச்சுட்டோம். அந்த வாழ்த்தை தம்பி ராமையா நிகழ்ச்சிகளை பார்த்தேன். சீனராமசாமி நீங்க பேசுறதா கேட்டுக்கிட்டு வர முடியல. உங்க வாழ்த்தை படிச்சுட்டோம். நீங்க அந்த மாதிரியே பதிவு பண்ணிட்டோம். இதுல என்னன்னா பாடல் வரிவுல இலக்கணம். ஆமா பெரிய அதெல்லாம் படிச்சுட்டாங்க. நானு என் புத்தகத்துல படிச்சு மார்க் பண்ணி பேசுறதுக்கு என்ன இருக்கிறது அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தம்பி ராமையா பிரமாதமா பேசினாரு. அதாவது இந்த பாடல் வரிவுல வந்த இப்போ பாரதியார் பாடல்கள், திருக்குறள் எதெல்லாம் பாடல் வரிவுல வந்துருக்கு அது சக்சஸ் ஆச்சு. அது மாதிரி பாடல் வடிவில் வரும்போது, இசை வடிவில் வரும்போது வெற்றி அடையுது இலக்கணம். அது மாதிரி இவர் வந்து இந்த படிக்கிற பசங்களுக்கே இலக்கணத்தை இசை அது நம்ம கருத்துக்கள் நல்லா உள்ள விட்டுருக்காரு. அதெல்லாம் ஒரு 3 நாள் 4-5 வருஷம் அதுக்காக முயற்சி எடுத்தாங்க. பெரிய முயற்சி எடுத்தாரு. இப்போ அந்த இலக்கணம்னாவே கசக்கும். நம்ம தமிழ் இலக்கணம் போது ரொம்ப கஷ்டம். பார்த்தாலே பயப்படுவாங்க. எங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்கிறதுனால ஆசிரியர் தமிழ் பாடலாம் அற்புதமா இவரே பாடுவாங்க. பாடகர் மாதிரி நல்ல பாட்டு சொல்லுங்க. ஆசிரியர் கடினமான பகுதி அது தேமா நிறை நேர் தேமா புளிமா இதெல்லாம் இருக்கு வரிசையா. அதெல்லாம் நான் பார்த்துட்டு தமிழாசிரியர் வந்து நான் வந்து சொல்லுவேன். மற்ற பசங்க எல்லாம் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. 7 பேர் தான் இருக்கும். அது உள்ள அவருக்கு தெரியும் பண்றாங்கன்னு சொல்லி. அப்புறம் வந்து நீ சொல்லுவாரு. அப்புறம் நான் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து சொல்றது கடைகளில இப்ப அந்த இதெல்லாமே போயிடுச்சு. இவரு அதுக்கு உதாரணத்தை எடுத்து சொல்ற பகுதிகள் அந்த வாக்கிய அமைப்புகள் ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா அதுக்குள்ள பார்த்து 4 வருட உழைப்பு நல்ல கடுமையா. ஏன்னா மற்றது எழுதிடலாம், வந்து எல்லாரும் எழுத முடியாது. ரொம்ப சிரமமா முன்னணி பாடகர்களை வச்சு பாடம் வச்சாரு. எல்லாரேஸ்வரி, டி ஏ ராஜேந்திரன் எல்லாம் தயாரானாரு. ஆசிரியர் அன்னைக்கு உடம்பு முடியல. நான் தான் சொன்னேன் பழைய நாங்க இப்பதான் அன்பு சார்களை சொல்லி சொன்னேன். திராவிட இயக்க தலைவர்கள்ல அதிக ஆண்டுகள் வாழ்ந்த தலைவர்கள் அந்த வரலாற்று சாதனை ஆசிரியர் தான். இதுல வந்து இந்த இது இன்னைக்கு அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு சில தவிர மீது எல்லாமே ஒண்ணு கூட சிலர் கட் பண்ணிருக்காங்க. பல வரலாறு இருக்கு பாருங்க. இந்த வரலாறு இன்னைக்கு எழுதியிருக்க வரலாறு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஈக்குவாலிட்டி இதெல்லாம் சொல்றாங்க. இங்க நம்ம சென்னையில 1922 ஆட்பாளர் இளைஞர் கொடி அமைப்பு அப்படி இருப்பாரு.
மத்த பத்திரிகைகள் சுருக்கமா வந்திருக்குண்ணே. மத்த பத்திரிகைகள் கொஞ்சம் சுருக்கமா வந்திருக்கு. ஆசிரியர் தினகரன் எல்லாத்துலயும் நான் பார்க்கல. மற்ற பத்திரிகைகள் வந்திருக்கு. அப்படியா சார்? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேம்ப் ரொம்ப நல்ல பேருங்க. அதாவது எனக்கு ஈரோடுல போறேன். நான் ஈரோடு மாநாட்டுக்கு போறேன். தோழர்கள் எல்லா பகுதிகளிலும் வந்திருந்தாங்க. சரி, வந்தப்போ பூராமே எல்லாரும் பாராட்டி சொன்னாங்க. அமைச்சர் 2 அமைச்சரும் தெரியாது. எல்லா ஏற்பாடு பண்ணி இதுவரையில எல்லாரும் காலவாடியில அந்த அமைப்பு இயங்கவே இல்லை. இதுவரை அவர் வந்து யாருமே அந்த பக்கம் எட்டி பார்க்க அந்த தாளவாடிக்குள்ள ரொம்ப ஒரு 30-40 கிராமங்கள் ஒரு 30-40 கிராமங்கள் நடந்தே போய் பார்த்தோம். அதான் நீங்க கண்மொழியே மேல போய் ஏரியா அந்த ஏரியாக்கெல்லாம் போய் நடந்து வரீங்க. கோவிட் நடத்துறீங்க. அது ஞாபகம் இருந்து போறாங்க. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கான். இது 3வது அப்படியா? அமைச்சராக தாளவாடி, ஒசூர், சத்தியமங்கலம் அந்த பக்கத்துல 3வது. டாக்டர் நீங்க முதலாளே போயிட்டீங்க. அப்புறம் அங்கே ஒரு போன் பண்ண உடனே அது நல்லா இருந்தது. வெளியூர்ல திருச்சியில இருந்தெல்லாம் கூட எல்லா தோழர்களும் அங்க வந்திருந்தாங்க. வந்து உண்மை அன்புராஜ் சார் முதல் நாளே அங்க போய் நின்று கம்ப்ளீட்டா அதை விட உங்களுக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட்டே நாங்க வச்சிட்டோம். சரி, முதல்ல வந்து எங்களுக்கு அந்த நேஷனல் இது இருப்பாங்க. அந்த NSS, NCC, NSS மாதிரி NCC மாதிரி NSS இருக்கு. சரி, நேஷனல் சோஷியல் வாலண்டியர் சர்வீஸ். அதுல ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே போட்டு ஒரு டீமை முதல்ல அனுப்பிச்சாச்சு காலேஜ்ல இருந்து. சரி, அவங்க ஒரு 4 நாள் போய் சர்வே எடுத்தாங்க. எடுத்து அவங்க அந்த சர்வேல கரெக்டா என்னென்ன இப்படி இருக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு கொடுத்தாங்க. அந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து நமக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி இந்த உணவு இருக்கு பாருங்க. அந்த உணவுல வந்து அவங்களுக்கு அந்த கறியெல்லாம் இப்போ வேட்டையாடி கறி சாப்பிடாதனால இது இருக்கு இருக்கு. அதிகமாயிருச்சு. சிக்கல் செல், தலசீமியான்னு 2 வகை நோய்கள் இப்ப நமக்கு மலைவாழ்வர்களுக்கு நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கிரீனிங் பண்ணிருக்கிறோம். குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் என்டையர் மலை கிராமங்கள்ல ஒரு 13 பிளாக்ல நமக்கு மலை கிராமங்கள் 2208 மலை கிராமங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். 2208 மலை கிராமங்களிலுமே இந்த தலசீமியா, சிக்கல் செல் இந்த நோய் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிரீனிங் பண்றோம். ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு தொடக்க நிலையிலேயே அந்த பாதிப்பு இருந்தா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு தொடர்ச்சியா பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லை, யாரும் செய்யல. நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. நம்ம அரசாங்கம் தான் செஞ்சிருக்கு. அந்த மக்கள் மலைவாழ் மக்கள் பேர்ல பெரிய அக்கறை. அதுதான் இப்ப வந்து அவங்களே கேள்வி கேட்கறாங்க. இது என்ன இவங்க என்ன பண்றாங்க? அதை நான் இன்னொரு பிரச்சனையை கிடைத்து விட்டோம். அங்க போகும்போது சொன்னா வனவாசின்னு சொல்ற RSS காரங்களுக்கு அதை நான் முதல்ல ரொம்ப நாளைக்கு கூட ஒரு கான்ஃபரன்ஸை விதான் சவுதாவுக்கு முன்னால 1 லட்சம் பேர் எல்லாமே தனிச்சு அவங்க கூட்டிட்டு வந்து இது ஒரு நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க எந்த பார்ட்டிகளையும் கூப்பிட போறதில்லை. இது வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றோம். அம்பேத்கர் இதை வச்சுக்கிட்டு அசோசியேஷன் கர்நாடகா ஹோல் கர்நாடகா தலிஸ் எல்லாம் யூத்ஸ் அப்படியா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இவங்க வந்து இந்த வாசப்படியிலேயே விதான் சவுதா வாசப்படியிலேயே பெருசா பண்ணாங்க. அப்ப அதுல வந்து என்ன பிரச்சனைன்னா இந்தியா அபோரிஜின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. முதல்ல பூர்வ குடிகள் அபாரிஜின்ஸ் இருந்தா இப்ப அமெரிக்காவிலே அந்த பூர்வ குடிகள்ங்கிற வார்த்தையை எடுக்கிறான். எடுத்து அவன் பூர்வ குடிகள்னா அவனுக்கு ரைட் வந்துருக்கு. அந்த ரைட் சொல்லி இவன் RSS ரொம்ப திட்டமிட்டு நம்ம தான் அந்த பழங்குடியினர் நம்ம பழங்குடியினர் அவர் போட்டார். இதை வந்துட்ட உடனே இப்ப இவன் வனவாசின்னு சொல்றான். காட்டுவாசி காட்டுவாசின்னு சொன்ன உடனே இப்ப அது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா யாரோ அந்த எலெக்ஷன்ல ராகுல் காந்திக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி அந்த பாயிண்ட கரெக்டா முடிச்சார். முடிச்சுட்டு வனவாசின்னா காட்டுல குடியிருக்கிறவன் யாரு வேண்டுமானாலும் வனவாசியா இருப்பான்.
மிருகங்கள் இருப்பாருங்க, மிருகமும் வனவாசி தான். ஏன்னா அது காட்டுல இருக்குல்ல, யாரெல்லாம் அங்க வசிக்கிறாங்களோ அவங்க வனத்துல வசிக்கிறாங்க. ஆதிவாசிகள், ஆதி குடிகள். நம்ம இலக்கிய நம்ம பண்பாட்டுல நான் அதான் சொன்னேன், நம்ம பண்பாட்டுல நம்ம நீங்க எல்லாம் அவருக்கு அதை பெரிய உணர்ந்து சொன்னோம். நீங்க இப்பதான் கேக்குறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல எங்க வரலாற்றுல என்ன போயிருக்கோம் ஒண்ணும் தெரியணும். ஆதி திராவிடர்கள்னு பெயர்த்தோம். இங்க ஆதி திராவிடர்கள், அவங்க திராவிடர்கள் ஆதி யாருன்னு தான். அதுக்கு முன்னால ஆதி யாருன்னா ஆதி திராவிடர்கள்னு பேர் வச்சிருக்கோம். அதே மாதிரி எங்க சகோதரர்கள் நீங்க அதுதான் பேரை மாற்றி காட்டுவாசிங்கிறான். அதனால அதை முதல்ல ஃபைட் பண்ணணும். அவங்க ஒரே சட்டம் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு கரெக்ட் வரணும். அதனால நீங்க சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது, இதை பண்ணணும். அவர் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் எப்படி காந்தி ஹரிஜன்ற வார்த்தையை உள்ள வச்சாரோ அது டேக் ஆஃப் ஆகல பாருங்க. நம்ம இதுல கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்லயே இவருக்கு தப்ப ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம வச்சிருந்தோம். ஷெட்யூல் காஸ்ட் கவர்மெண்ட் ஹரிஜன் காங்கிரஸ். அப்புறம் நாம சொல்லி எஸ்சிஎஸ்சி எம்ஜிஆர் பேரு எஸ்சிஎஸ் பேசுறோம். இது ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம திராவிட கொள்கைக்கு விரோதையா? இந்த ஹரிஜன்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, எதுவும் கிடையாது. ஆதி திராவிடங்கிறத அக்செப்ட் பண்ணிருக்கு. அதனால நீங்க ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு போடுங்க. டக்குன்னு என்ன பண்ணாரு, எம்ஜிஆர்ட்ட சொல்லி மாதிரி ஆசிரியரே சொன்னார். அப்படியா அவரே சொன்னார்னா அவர் சொன்னார்னா கரெக்டா இருக்கும், உடனே இஷ்யூ பண்ணி ஜிஓவாண்டார். அப்படிதான் அந்த ரகசியமா அது உள்ள ஒர்க் பண்ணி ஆதி திராவிடர் நலத்துறைன்னு வந்துருக்காங்க. அதுதான் அதை கேட்டுட்டு அதுல இருந்து ஒரு கதை சொல்றப்போ ஒற்றைவாடையில ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, சத்தியவாணி முத்து தலைமையில் நடக்குது. அதுல ஐயா பேசுறாரு. அந்த ஆதிதிராவிட எல்லாம் அந்த ஏரியா பூரா பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது மூலபக்கம் வேசல்பாடி எல்லாமே நிறைய நமக்கு ஆதரவு பூரா ஆதிதிராவிடத்து வரலாம். அவங்க எல்லாமே அந்த பெரிய கூட்டங்கள். அதுல கடைசியா ஒரு காங்கிரஸ்காரர் பூரா பாத்தீங்கன்னா அப்ப நம்ம பூரா சொல்ல காங்கிரஸ்காரர் சொல்லலாம். இப்ப நமக்கு